அம்மனுக்கு பூஜை பண்ணி கொண்டு வந்ததா இது? ஆமா மல்லி, எங்க கைய கொடு. கூடுங்கறல்ல. சங்கர சாஸ்திரி, உன் கையும் காலும் இழுத்துக்கிட்டு உன் உடம்புல ரத்த ஓட்டம் அப்படியே நின்னு போய் மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டு உன் புத்தியும் மனசும் என் கைக்குள்ள மாட்டிக்கிட்டு கஷ்டப்படணும். அம்மா மகமாயி, என்னை எதுக்காகமா இந்த ஊருக்கு வரவழைச்ச? என்னால என்ன காரியம் ஆகணும்னு உத்தரவு போடு தாயே. அந்த குழந்தைய இவ்வளவு தூரம் கூட்டிக்கிட்டு வர சொல்லி எனக்கு உத்தரவு போட்ட. நான் கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு நீ சொல்ல மாட்டேங்கிறியே. இனி இந்த வாழ்க்கையில எந்த ஆசையும் கிடையாது தாயே. இருக்கிற வரைக்கும் பரிபூரணமா உனக்கு சேவை பண்ணிக்கிட்டு உன் உத்தரவுப்படி நடக்கிறதுக்காக மட்டுமே நான் உயிரோட இருக்கேன் தாயே. அடுத்த மாசம் உற்சவம். ஸ்ரீசக்கரம் பூமியிலிருந்து வெளியில வரும். என்னோட சேவைகளை ஏத்துக்கோ தாயே. உனக்கு சேவை பண்ற நேரத்துல எந்த நிமிஷத்திலையும் என் உயிர் போனா பரவாயில்லை. அதுக்கு நான் தயாரா இருக்கேன் தாயே. இதுல என்னோட ஆட்சேபனை எதுவுமே இல்லை. வாழணுங்கிற ஆசையும் எனக்கு இல்லை. சங்கர சாஸ்திரி, ஓம் ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரியே நமக. சங்கர சாஸ்திரி, உன்னோட கையும் காலும் செயலிழந்து உன் உடம்புல ரத்த ஓட்டம் நின்னு மூச்சு விடவே கஷ்டப்பட்டு உன் புத்தியும் மனசும் மொத்தமா என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும். ஓம் ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரியே நமக. 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 ஓம் ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரியே நமக.
மல்லியா? தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு எங்க போறா? மல்லி, எங்க போனா இவ? மல்லி, 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 மல்லி. இந்த கதவு ஏன் திறந்தே இருக்கு? ஒருவேளை மல்லி உள்ள போயிருப்பாளோ? இவளுக்கு இங்க என்ன வேலை? அம்மா தாயே, நீ எனக்கு கொடுத்த சக்திகளால நான் உன்னை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கேன். இது என் சக்தி இல்ல, இது உன்னுடைய சக்தின்னு காட்டு தாயே. இதுக்குள்ள நிறைஞ்சிருக்கிற அந்த உயிர் சங்கர சாஸ்திரிகளோடது. இப்ப
இப்போ அவனுடைய கையும் காலும் செயலிழந்து போகணும். அவனால மூச்சு விட முடியாம நிக்கிற இடத்துல இருந்து அப்படியே சுருண்டு விழணும். வாழ்வா சாவான்னு அவன் துடியா துடிக்கணும். முன்னாடியும் போக முடியாம இருக்கிற இடத்துலயும் இருக்க முடியாம துடிக்கணும். அவஸ்தப்பட்டு துடியா துடிச்சு 6 மணி நேரம் அவஸ்தப்பட்டதுக்கு அப்புறம் அவன் உயிர் போகணும் தாயே. ஓம் ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரியே நமக.
அநியாயத்துக்கு உதவி செஞ்சா உன்னை நான் அழிச்சிடுவேன். ஜாக்கிரதை. என்ன நடந்துச்சு இப்போ? யார் அந்த பொண்ணு? கடைசி நேரத்துல என்னோட பூஜையை அவ கெடுத்துட்டு போயிட்டா. யார் அவ? அப்படின்னா உனக்கு எனக்கு மிஞ்சின சக்தி அந்த பொண்ணுகிட்ட இருக்கா? நீ சங்கர சாஸ்திரிய பத்தி மட்டும்தான் சொன்ன. அதனாலதான் அவனை அழிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது ஏதோ தேவையில்லாத ஒரு புது சக்தி இந்த ஊருக்கு வந்திருக்கு. ஆனா யாருன்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஞாபகம் வந்துருச்சு. என்ன? அந்த பொண்ணு யாருன்னு ஞாபகம் வந்துருச்சு. யாரு யார் அந்த பொண்ணு? நாம பலி கொடுக்கறதுக்கு ஒரு பொண்ணை தேடிக்கிட்டு காடு மேடுன்னு அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில ஒரு ஊருக்கு போனவே. அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் கூட இருந்தானே. ஆமா, அவன் இந்த பொண்ணை கெடுக்கிறதுக்கு துரத்திட்டு போனான். ஆனா நீங்க இந்த பொண்ணை காப்பாத்தினீங்க. நாம பலி கொடுக்க வேண்டிய பொண்ணு புனிதத்தன்மையை இழக்க கூடாதுன்னு நினைச்சீங்க. ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்ப எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. அப்படின்னா வழி தப்புன பொண்ணு இப்போ நம்மளையே பலி கொடுக்க கிளம்பிட்டாளா? பாத்தியா மணிகண்டா, நீ செஞ்ச ஒரு தப்பால இந்த விருப்பாட்சனுடைய பேராசையால ஸ்ரீ சக்கரத்தை அடையறதுக்கு எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்குன்னு பாரு. நான் எந்த தப்பும் பண்ணல. அப்படி பார்த்தா ஸ்ரீ சக்கரத்தை அடையிற லட்சியத்துல ஓ சக்தியை நீ மறுபடியும் அடையிறதுக்கு நான் உதவி பண்ணிருக்கேன். நான் கூட நீங்க உங்க சக்தியை திரும்பவும் அடையணுங்கிறதுக்காகத்தான் அந்த மாதிரி பண்ண. உபகாரம் செய்யறேன்னு உபத்திரவம் செய்யற ஆளுங்க நீங்க எல்லாம். உங்க கூட ஒண்ணு சேர்ந்ததுனால இன்னைக்கு எனக்கும் பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. இப்ப கஷ்டமா தான் இருக்க, ஒத்துக்கிறேன். நம்ம எதிரிகளை எல்லாம் அழிக்கிறதுக்கு நிறைய தடங்கல்கள் வந்துகிட்டு இருக்கு, அதையும் நான் ஒத்துக்கிறேன். இனிமே என்ன பண்ணணுங்கிறத மட்டும் யோசிக்கிறேன்.